அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லா குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸு. குழந்தைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று இருக்க வீட்டில் 2, 3 குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது, அடம் பிடிக்கிறது, டிவி பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, டேப் பார்க்கறது இப்படியே தான் இருக்கும். ஒரு சேஞ்சுக்கு அவங்க எல்லாருக்கும் நீங்கள் நார்மலாக சாதாரண கடைகளில் போனீங்கன்னாக்கா இந்த உட்காந்து விளையாடக்கூடிய பிஸ்னஸ் கேமாக இருக்கட்டும், லூடோவாக இருக்கட்டும், பரமபதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தாயப்பாஸாக இருக்கட்டும், செஸ்ஸோட க்யூப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி க்யூப் போட்டு விளையாடுறது, அதுக்கப்புறம் அந்த உள்ளே வச்சு அதை அவங்க வந்து பாக்கெட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கேம்ஸாக இருக்கட்டும், நிறைய இருக்குது. ஆனால் என்னென்னா அவங்க படிக்கிறதுக்கு உட்கார மாட்டாங்க, இந்த மாதிரி விளையாடுறதுக்கு உட்கார மாட்டாங்க. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பாட்டி கூட பல்லாங்குழி விளையாடலாம். ஈவன் இப்போ சிட்டிலே கூட அதெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் கேம்ஸ் உங்களுக்கு. ஈவன் அந்த கல் போட்டு விளையாடுறது கூட பார்த்திங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஷார்ப்னஸ் தான் மைண்டுக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. அட்லீஸ்ட் மார்னிங் டைமில் ஃபோன் பார்க்குற நேரமாவது அந்த குழந்தைங்களோட ஒரு 20 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ இந்த கேம் இப்படி விளையாடணும்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லையா உங்கள் ஊருக்கு கொண்டு போய் லீவ் போட்டுட்டு பிள்ளைங்க விட்டுட்டு வரலாம் சேஃபாக. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது குழந்தைங்களுடைய மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நிறைய கோலங்கள் போட கற்றுக் கொடுக்கலாம். சின்ன சின்ன கோலங்கள்லாம் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அவங்களுக்கு ரங்கோலியில் கூட இன்ட்ரெஸ்ட் வரலாம். ஏன்னா இந்த காலத்து குழந்தைங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கோலங்களாக இருக்கட்டும், அந்த அக்ஷரிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேம்ஸ் விளையாட வைக்கும் பொழுது அவங்க மைண்டும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுப்பாங்க. நன்றி, வணக்கம்.